பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தேவன் யார்? திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் மனிதர்கள் அலட்சியப்படுத்துகிறாங்க, மனிதர்கள் அலட்சியப்படுத்துவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் உங்கள் ஜெபத்தை அலட்சியப்படுத்துகிறவர் அல்ல, அங்கீகரிக்கிற தேவன். அவன் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒன்றுக்காக இருந்தாலும் சரி, பாமரனாக இருந்தாலும் அவன் ஜெபத்தையும் கேட்கிறார். திக்கற்றவனாய் எந்த ஒத்தாசையும் இல்லாமல் இருக்கிறவனுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். ஆனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என்ன சொல்கிறாரு? எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையிலே எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை நீங்கள் திருப்ப போகிறீங்க. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகடலை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகடலை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. தேசனோனி எல்லில் பறக்க தேசனுக்காய் ஜீவித்திடுவே. தேசனோனி எல்லில் பறக்க ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா
இயேசுவை நம்பி வா, இயேசுவை. எல்லாம் எடுத்திருப்பீங்க. நீங்க வசனத்தை மனதில் வச்சுக்கணும். என்ன வசனம்? நான் பேசி வருகிறேன் 102 சங்கீதம் 16 வசனத்திலிருந்து. ஏன்னா அவர் யார்? இன்னைக்கு அநேக காரியத்தை சொல்றோம். சர்வ வல்லவர், சாவை வென்றவர், இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர், ஆதியும் அந்தவுமானவர், அல்வாவும் ஒமேகாவுமானவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் மோசேட்ட. மனோவா கேட்கும்போது அவங்க குடும்பத்தில் சொன்னார், என் நாமம் என்னவென்று கேட்பானேன், அது அதிசயம்னார். அந்த அதிசயமான தேவன், ஆறுதலை தருகிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நமக்கு சமாதானத்தை வைத்து போன தேவன் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். அலட்சியம்னா என்ன? கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கறதில்லை. அசால்ட் அப்படி தான் சொல்ல முடியும். அசால்ட்டுக்கு பேர் தான் என்னது? அலட்சியம். ஏன்னா ஒரு சமயத்தில் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். மானாமதுரையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மையார் 18 வருஷமாக ஸ்ட்ரோக்கு. கையும் செயல்படாது, காலும் செயல்படாது. அவங்க டீச்சராக இருந்தவங்க. ஆனால் ரொம்ப விசுவாசத்தில் குறைவில்லாதவங்க. கடைசி வரைக்கும் அவங்க சொன்னாங்க, 18 வருஷம் கட்ட வச்சிருந்த கூனியை நிமிர்த்தவர் என்ன நிமிர்க்க மாட்டாரா, என்ன எழுந்திருக்க பண்ண மாட்டாரான்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஒரு அம்மையார். சாகிற வரைக்கும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு தவறாமல் செலுத்தின ஒரு அம்மையார். அந்த அம்மையாருக்கு 3 பிள்ளைகள் உண்டு. ஒரு பெண் பிள்ளை, 2 ஆண் பிள்ளை. இப்படி நான் போயிருக்கிறேன். அவங்க பார்க்கும்போது திடீரென்று முதல்ல ஏதோ ஒரு சின்ன நரம்பு இழுத்துக்கிடுச்சோ அப்படின்னு சொல்லி நரம்பு டாக்டர்கிட்ட போனாங்க. அப்படியே ஒவ்வொன்றா வந்து கடைசியில் கையும் காலும் என்ன செய்யலை, செயல்படலை. அப்போ பிள்ளைகள்லாம் முதல்ல சொன்னாங்க, மம்மி நாங்கள் இருக்கிறோம் மம்மி, நாங்கள் இருக்கிறோம் மம்மி, டோன்ட் ஒரி. உங்கள் பிள்ளைங்க இருக்கும்போது என்ன கவலை? ஏன்னா பிள்ளைகளை பெற்ற என் அன்பு தாய்மாரே, என் அன்பு தகப்பன்மாரே, எத்தனை பேருக்கு இந்த பிள்ளைகள் ஆலமரத்தை தாங்க போகிற விழுது மாதிரி தாங்கி பிடிக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எத்தனை பேர் புலம்புறீங்க, ஒருத்தருமே இல்லையா, தனிமையில் இருக்கிறையா அப்படிங்கிறீங்களே. ஏன்னா தனிமை எத்தனை பேரை வாட்டுது. பிள்ளைகள் இருக்கு, சொந்தங்கள் இருக்கு. நாம் பாடிட்டு உட்காந்துருக்கோம். என்ன பாடுறோம்? தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஐயா, என்னை ஆட்கொண்ட இயேசு யார்? அவர் திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். இன்னைக்கு எத்தனை பேர் அலட்சியப்படுத்தப்பட்டு இந்த தொலைக்காட்சி முன்னாடி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ? அன்னைக்கு ஒரு அம்மா என்னை ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா என் புருஷனே எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டுறான், எப்படியாவது என்னைய தொலைச்சிடணும், என்னை விரட்டிடணும், இன்னொரு திருமணம் பண்ணிடணும். ஏன்னா
அவர் ஏற்கனவே காதலிச்ச பொண்ணா, என்னை எப்படியாவது தொலைச்சிடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. எனக்கு யாருமே இல்லையா, திக்கற்றவளை போல நிற்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சியில் மனம் விட்டு சொல்ல முடியாமல் பெற்ற பிள்ளைகளால் அலட்சியம், சொந்தங்களால் அலட்சியம். ஏன்னா யோபு மாதிரி அலட்சியம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை யாருக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா அவரே சொல்கிறார் அலட்சியத்தை குறித்து. யோபுவின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து அவரே சொல்றாரு பாருங்க. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் அந்நியராய் போனார்கள். ஏன்? தீரா வியாதி அவனுக்கு வந்துருச்சு. இனிமே என்ன செய்ய மாட்டான், எந்திரிக்க மாட்டான். எனக்கு அறிமுகமானவர்கள் நல்லா தெரிஞ்சவங்க அந்நியராய் போனார்கள். என் சிநேகிதர் என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்தே விட்டாங்க. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். எத்தனை அலட்சியம் பாருங்க. ஒரு காலத்துல எஜமானுக்கு வந்திருப்பான், கூப்பிட்டோன்னு என்ன சொல்லியிருப்பான், ஐயா கூப்பிடுறாங்க, ஐயா கூப்பிடுறாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறாரு, வேலைக்காரன். அவனை எப்படி நினைக்கிறானா, ஒருத்தரும் மதிக்க மாட்டேன்றான், அலட்சியப்படுத்துறான். ஆமா, என்னத்துக்கு கத்திக்கிட்டு கிடக்கான், எல்லாம் தான் போயிடுச்சுல, இன்னது கத்திட்டு கிடக்கான், ரோட்டுக்கு வந்தாச்சு. ஆனா கர்த்தர் யார், அலட்சியம் பண்ணாதவர். அதனாலதான் அவர் சொன்னார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாதுன்னா. எல்லா அலட்சியத்தையோட எனக்கு அதில் ஒரு வார்த்தை அலட்சியம் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா வேலைக்காரன், பந்து ஜனங்கள், சகோதரர்கள் இவங்கெல்லாம் போட்டும். ஆனால் அதில் ஒரு வார்த்தை சொல்றாரு, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. மனைவிங்கிறது யாரு, சொந்த மாமிசம். எல்லாரும் சொல்ல தெரிஞ்சிடும், ஐயோ நான் இருக்கேன் நான் இருக்கேன். எத்தனை பேர் கூட இருக்கிறோம். ஐயா இயேசு கிறிஸ்துவே சொன்னார், எல்லாரும் என்னை கைவிட்டு போகிற காலம் வரும், எல்லாரும் ஓடி போவீங்க, சிதறடிக்கப்படுவீங்க. நடந்துச்சா இல்லையா? திக்கற்றவர்களாய் தொங்கினார். ஏன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, கள்ளன் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். அந்த பாடுகள் நம்மை மீட்கவே, அந்த பாடுகள் நம்மை மீட்கவே பலியாக தன்னை நீந்தரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவையை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே. கொல்கதாமலைக்கு இயேசுவை, பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. ஐயா, நமக்காக தொங்கின தேவன் பாவிக்கு புகலிடம் கொடுக்க வந்திருக்கார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க உலகத்திலே கிறிஸ்து இயேசு வந்தார்.
அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். யோபுடைய வாழ்க்கையில் சொன்னான், பார்க்க வந்த நண்பர்களை பார்த்து சொன்னான், 19ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் யோபு பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தையினால் நொறுக்குவீர்கள். இது வரைக்கும் 10 தர என்னை நிந்திச்சிங்கப்பான்னார். அதில் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கொடுமை என்று கூப்பிடுகிறேன். 6-7 கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவர் இல்லை. கூக்குரலிடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. எனக்கு அன்பானவர்களே, மிக அருமையான திக்கற்ற நிலையில அவர் தான் உதவி செய்கிற தேவன். இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்களும் ஆதரவு இல்லாமல் தனிமையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் வேதனையை பகிர்ந்து கொள்ள முடியாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நம்பினவங்களே உங்கள் கைவிட்ட சூழ்நிலையில் அலட்சியமாக நினைச்ச சூழ்நிலையில் வந்து இருக்கலாம். ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் நிச்சயமாக சொல்லியிருக்கார், அவர் திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். நான் சொல்லி வந்து அந்த அம்மையாரை 19-18 வருஷம் படுத்திருந்தவங்கள பெற்ற பிள்ளைகளை முதல்ல ஆரம்பத்தில் சொல்லிச்சு, மம்மி நாங்கள் இருக்கிறோம், உங்கள் பிள்ளை இருக்கோம், உங்கள் பிள்ளை இருக்கோம். ஆனால் நாளாக நாளாக என்னாச்சு, அவங்க கூப்பிட்டா கூட பதில் கொடுக்க பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கூப்பிட்டா அப்படி பேச்ச நிப்பாட்டுவாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்னம்மா நிப்பாட்டு, எங்கள் அம்மா கூப்பிடுது, என்னன்னு கேட்க வேண்டிய, ஆமாம் வேலை இல்லை, எப்பவும் இதே தான், வருஷம் முழுக்க படுத்து கிடந்துட்டு ஏமா ஏமா ஏமான்னா எனக்கே போதும்னு ஆகிப்போச்சு. அலட்சியம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? ஆண்டவர் அப்படி சொன்னாரா? எந்த இடத்துலையாவது என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். யோபு எல்லாரும் அலட்சியம் பண்ணிட்டாங்க, ஒருத்த விடலை. ஆனால் அவர் சொல்றாரு, எப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டதில்லை, நான் மறிக்கிற வரைக்கும் என் உத்தமத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகவே மாட்டேன். ஏன்னா என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அற்பமாக நினைக்கலாம், ஆனால் அவர் அலட்சியம் பண்ணாது. அதனால தான் சொன்னார், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் பாருங்க, தேவன் பேசு, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசையும் நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. அடேங்க அப்பா, இவங்க பேசின பேச்சு என்ன? கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் 7 காளைகளை 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போங்க, உங்களுக்காக சர்வாங்க தகன பலி இடுங்க. என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து அவனுடைய முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், தண்டிக்காம என்ன செய்ய மாட்டேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். ஆண்டவரை கூட அலட்சியம் பண்ணி பேசுற மாதிரி தான் பேசுறான். ஏன்னா யோபு இருந்த நிலைமை அப்படி. இன்றைக்கு நீங்களும் கூட ஒருவேளை உங்கள் நிலைமையை பார்த்தா, ஏன்னா சினிமாக்காரன் சொன்ன மாதிரி உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட வெறுக்கும். நான் இன்றைக்கு உன் நிலை எப்படி இருக்கிறது? அற்பமான நிலையா இருக்கா? ஒருத்தர் இருக்கிறார், அலட்சியம் பண்ணவே மாட்டார். அவர் யாரா இருந்தாலும் சரி. எசேக்கியா ராஜாவுக்கு மட்டும்தான் பதில் கொடுப்பாரா? எசேக்கியா ராஜா என்ன பண்ணா, சுகவீனத்தில் இருந்தான். அவன் அழுதான், வேற ஒன்றும் பெருசாக எங்கேயும் ஓடலை. ஏன்னா ஓட முடியாது அவன் நிலைமை. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே கொடிய நோய்வாய்ப்பட்டிருந்தான் எசேக்கியா. அப்போ அவனுக்கு ஒரு வார்த்தை வந்து, நீ பறிக்க போவ, செத்து போவ, பிழைக்க மாட்டான். அவன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்கு கொடுத்து எங்கே எந்திரிக்கிறது? அவனை எழும்பவே முடியாது. வீட்டுக்காரியத்தை எப்படி ஒழுங்குபடுத்த? சுவர்புறமாக திருப்பிக்கிட்டு
அழுதான், கண்ணீர் விட்டான். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தேன், உமது பார்வைக்கு நல்லதை தான் செய்தேன், கொஞ்சம் என்னை நினச்சி பாருங்க. அவ்வளோதான். உடனே என்ன செஞ்சார்? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ எங்கே வருவேன்? ஆலயத்திற்கு வருவேன். அதற்கு அடையாளத்தையும் கேட்டார். 15 வருஷத்தை பின்னாடி திருப்ப போகிறேன். ஒரு சின்ன கேள்வி, கடிகாரத்தை முன்னாடி தள்ளவா பின்னாடி தள்ளவா? அவன் சொன்னா, முன்னாடி தள்ளுறது எல்லாரும் தான் தள்ளுறான், காலத்தை என்ன செய்யுங்க, பின்னாடி தள்ளுங்கண்ணா. அவனுக்காக காலத்தையே பின்னிட்டு திருப்பினாரே, அலட்சியப்படுத்தினாரா உங்களை? உங்கள் ஜெபத்தை என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? இன்றைக்கு சொல்லுவேன், அலட்சியம் பண்ணாதவர். என வேதத்தில் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு உவமையை சொன்னார். என்ன உவமை? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி முடியும்? ஏன்னா ஜெபந்தான் நமக்கு என்னது? ஜெயத்தை கொடுக்கும். நாம் பாடுவோம், அதனால தான் நமக்கு தெரியாது. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெயத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியல் போல ஜெபித்திட விசுவாச ஜெபமிதனானே. யாக்கோபு போல ஜெபித்திட விசுவாச ஜெபமிதனானே. நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை நான் போகவிடேன், உம்மை நான் போகவிடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. ஐயா, உன் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத ஒரு தேவன். ஆனால் எப்பொழுது நீ ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனை வரும், வராதுன்னு சொல்லாது. ஆனால் வேதம் சொல்லுது, மலை போல வரும், ஆனால் எப்படி மாறும்? பனி போல மாறும். ஏன்னா மலை விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். ஆனால் தேவனுடைய கிருபை உன்னை விட்டு என்னை விட்டு என்ன செய்யாது? விலகவே விலகாது. அந்த கிருபை போதுமா? எனக்கு அன்பானவர்களே, உன் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தேவன், அங்கீகரிக்கிற தேவன். பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, ராஜா எசேக்கியாவுக்கு மட்டும்தான் பதில் கொடுப்பாரா? ஏன் ரோட்டில் கிடந்த பன்னிமைக்கு பதில் கொடுக்கலையா? அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கேட்குறதோட ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? எதுக்கு பிரதர்? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா எங்கள் சபையை வந்து பாருங்கள், முடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ கண்ணு தெரியாம எப்படி பிரதர் இருப்பீங்க? 2 கண்ணு தெரியாதவங்க, எந்த காணிக்கு எதிர்பார்த்து நடத்தப்படாத சபை. ஏன்னா இவர்கள் ரட்சிக்கப்பட்டால் போதும், அதுதான் எனக்கு ஆசை. எனக்கு அன்பார்களே, இதில் எத்தனையோ காரியங்கள் உண்டு. கட்டுமான பணியிலே எத்தனையோ இன்னும் குறைவு உண்டு. வாரம் வருதும் சாப்பாடு கொடுக்காம நான் இவங்களை அனுப்புகிறதே கிடையாது. அது மட்டும் இல்லை, திருநெல்வேலி ஆலயத்தெல்லாம் ஒரு வாரத்துக்கு 14, கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு மேலே செலவழித்து வேனில் கூட்டிகிட்டு வரோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் பிரதர் வேனில் கூப்பிட்டு வரீங்க? 2 கண்ணு தெரியாதுங்கம்மா. அவங்கள போய் முன்னாடி பள்ளம் இருக்கா என்ன தெரியாது, அவங்கள எங்கேயும் சேரு, அங்கேருந்து 15 கிலோமீட்டர் பஸ்ஸு, 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா கூட பஸ் இல்லை. அவங்கள எப்படி கூட்டிகிட்டு வர்றது? 2 கண்ணு தெரிஞ்சவனே கூட்டம் காட்டுறதுக்கு 4 பஸ்ஸு விடுறாங்க. அதுவும் அவர் இருக்க நடத்துறது சுற்றி 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கு பஸ் ஓடும்.
ஏன்னா என் இடத்துக்கு வருகிற கூட்டத்தை பார்த்தாயா, நான் எவ்வளவு கூட்டம் சேர்த்திருக்கிறேன்னு. ஆனால் 2 கண்ணு தெரியும் அவங்களுக்கு, இவங்களை கூப்பிடணும். இதற்கென்று ஒரு வாகனம் கர்த்தர் அதற்கென்று தரணும். ஏன்னா ஒரே சமயத்தில் ஒரு 10, 20, 25 பேரை கூட்டம் வந்தால் ஒரு 2 ட்ரிப் 3 ட்ரிப்பில் கூட்டு வந்து முடிக்கலாம். ஏன்னா 100கணக்கான மக்கள் வராங்க. அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் எத்தனையோ நிறுவனங்களில் இன்னைக்கு வச்சிருக்கலாம். ஒருவர் மனம் விரும்பினால் அதை தாராளமாக கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரங்க கை நீட்ட மனசு வராது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் பெஞ்ச மழை, இந்த வெள்ளத்தில் சாப்பிட்றதுக்கு இந்த ரைடுகால் சைடு அடுப்பு சைடெலாம் அப்படி இடிஞ்சு ஓடி போயிடுச்சு. அதை இப்போ சரிப்படுத்தி கொண்டு வருகிறோம். இதற்கென்று கர்த்தர் உதவி செய்யணும். அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா தரையில் உட்காந்து சாப்பிடும்போது ஒருத்தர் தெரியாமல் கூட மிதிச்சுக்கிறாங்க. அதுக்காக கொஞ்சம் டைனிங் ஹாலை விரிவுபடுத்த வாஞ்சித்து வருகிறோம். ஷெட்டு கொஞ்சம் தள்ளி வரைக்கும் போடணும், இடம் இருக்குது. ஆனால் 1.5 லட்ச ரூபா ஆகுங்கிறாங்க. கம்பி வச்சு சுற்றி 4 பக்கம் தூண் வச்சு எழுப்பி பெருசாக போடணும். நீங்களும் அதற்கென்று கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். அது மட்டுமல்ல, எப்படி பிரதர் உதவ? 2 நம்பர் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, ஐயா எனக்கு வரிக்கு வைக்கணும், ஏதாவது வழி உண்டா? நிச்சயமாக 8438852500 நீங்கள் அனுப்பிட்டு கேளுங்க. உங்களுக்கு நாங்கள் அதற்கான காரியங்களை எடுத்துறதுக்கு ஆயத்தம் உண்டு. அது மட்டும் இல்லை, எங்கள் பிறந்தநாள் திருமண நாளில் வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்கலாமா? தாராளமாக என்கிட்ட கேளுங்க, நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைப்போம். அதுக்குரிய பணத்தை கொடுத்தா நீங்களே வந்து கலந்து கொள்ளலாம், தவறே இல்லை. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10 மணிக்கு மேலே கூப்பிட்டு சொல்லலாம். என்ன பிரதர்ப்பீங்க? நான் அதிகாலை எந்திரிச்சு தெருவில் பிரசங்கம் பண்ணால் அதை வச்சு தான் இந்த சபையே வளர்ந்தது. அதனால் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அதை செய்யணும். 10 மணிக்கு வரைக்கும் போயிடுவேன். அதன் பிறகு கூப்பிடுங்க, ஜெபிக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். காரணம், மனிதர்கள் அலட்சியப்படுத்துகிறவர்கள். ஆனால் தேவன் யார்? திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, அல்லது யார் யார் தங்களுடைய உறவுகளால் சொந்தங்களால் அலட்சியம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.